எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது சூப்பரான ஒரு ட்ரிக்கை நான் சொல்கிறேன். இப்போ 24, 16, 40 நம்ம ஸ்கூலில் பண்ணுவோம்ல, எப்படி 24, 16, 40 5 டேபிள்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக சொல்லலாம். அந்த 3 நம்பரில் பெரிய நம்பர் எது? 40யா? இந்த 40யே எழுதிக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 24 8 3s are 24ன்னு சொல்லலாம், கரெக்டாக? இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 8 2s are 16 சொல்லலாம். இப்போ இந்த 8 3s are இருக்குல்லையா, இந்த 8 எடுத்தோன்னா ஆல்ரெடி இந்த 40க்குள்ளே தான் 8 இருக்குது, கரெக்டாக? அப்போ அந்த 8ஐ விட்டுருங்க. 3 வந்து 40க்குள்ளே இருக்கா? அதாவது 3யோட டேபிள்ஸில் 40 வராது, கரெக்டாக? அப்போ இந்த 3ஐ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டன்னு. அதே மாதிரி இந்த ஆல்ரெடி இந்த 8 வந்து இந்த 40க்குள்ளே வந்துடும். 2 வந்து இல்லை, ஸோ இந்த 3க்குள்ளே வராது. அப்போ அந்த 2ஐ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னா 40 × 3 × 2 240 தான் நம்மளோட ஆன்சர், ஓகேவா? இன்னொரு நம்பர் நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் பெரிய நம்பராக போவோமே. இப்போ 4 5 12 25 40 அப்படின்னா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இருக்கிறதுலே பெரிய நம்பர் இது 40 இங்கே போட்டுக்கோங்க. இந்த 4 இதுக்குள்ளே வருமா? வரும், அப்போ விட்டுருங்க. 5 இந்த 40க்குள்ளே வருமா? விட்டுருங்க. இந்த 12 40க்குள்ளே வராது. எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? 4 3s are 12ன்னு ஸ்பிட் பண்ணலாம். 4 இந்த 40க்குள்ளே வரும். அப்போ அந்த 4ஐ விட்டுட்டு இந்த 3ஐ மட்டும் எழுதுங்க. இந்த 25 எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? 5 5s areன்னு சொல்லலாம், கரெக்டாக? இந்த 5 வந்து ஆல்ரெடி இந்த 40க்குள்ளே வரும், ஓகேவா? இன்னொரு 5 இருக்குது அப்படின்னா அதே எழுதிக்கோங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 15 × 40 600 தான் இதோட எல்சிஎம். ஈஸியாக சொல்லலாம் இந்த மாதிரி போட்டு. இப்போ உங்களுக்கான சேலஞ்ச், இதோட எல்சிஎம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக லேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளோட கனீஸ் மேக்ஸ் ஆப்பில் ஸ்பீட் மேக்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து கனீஸ் மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.